இன்னைக்கு என்னன்னு தெரியல, கிளைமேட் வேற கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீ போய் ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம் வந்தா, நானும் ஒருவன் அடம் பிடிச்ச ஒரு பயப்புல வந்துட்டான். வேற யாரு, நம்ம டாமி தான். வாடான்னு கூட்டு வந்தா, எனக்கு இங்க தேடுதல் வேட்டையில இருக்கான். அங்கேயே பாதியில விட்டு வந்து, எக்ஸாம் லீவு வெட்டியா தானே இருக்க, மளிகை செலவெல்லாம் நீயே போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. அவனும் திரும்ப சொன்னா சொல்லிடுவாங்கன்ட்டு, அதனால அந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பிரஷ் பண்றதுக்கு 9 மணி ஆக்கிட்டாங்க. லீவ் விட்டாருந்தா விட்டாங்க. வீட்டுல ஒவ்வொரு வேலையும் இதை சொல்லி வாங்கிறாங்க. பண்ணாதான் சோறு போடுவோன்ட்டாங்க. வேற வழி இல்ல எப்பயுமே ரெகுலரா எடுத்துக்கிற பருப்பு குழம்பு நம்ம எடுத்துக்கிற 5 முட்டை. பேருக்கு வீட்டுல இந்த பருப்பு குழம்பு தான் ரெகுலரா இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு பழைய ஆல்பம்ல எடுத்து பார்த்தா அதுல பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வருது. இந்த போட்டோலாம் 9th படிக்கும்போது எடுத்தது. அதுக்கு பின்னாடி பிங்க் கலர் சொக்கா இருக்கான்ல, அவன் தான். அதாவது அவன் எவன் கேப்பீங்க, நான் தான். மெமரிஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஜிம்மு கடமை அன்புடன் அழைச்சிச்சு. அதனால வந்து கையெழுத்து போட்டோன்னு ஒரு சார் நம்ம அண்ணாத்த மாலை ஓட்டு வேற வந்திருக்காப்ல. வச்சுட்டாங்களா அப்பு. நம்ம ஜிம்லயே ஒரே ஒரு பாடி பில்டர் இவர் தான். அரை மண்டலத்துக்கு முட்டை சிக்கன்ல இல்ல ஆளு மாலை கட்டும் போது என்ன நிலைமையில் இருப்பாருன்னு தெரியல. நம்ம ஒர்க் அவுட் செஸ்ட் ஷோல்டர் அண்ட் ட்ரைஸ் அனைத்து மசிலையும் பக்காவா ஆக்டிவேட் பண்ணி விட்டு கடைசி வேரியேஷன் ஒன்று இருந்துச்சு. அதை போடலான்னு போய் பார்த்தா நம்ம சாமியார் ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காப்ல. இந்த மாதிரி தான் ஜிம்ல அடிக்கடி ஏதாச்சும் பிச்சு விட்டு போயிருவாப்ல. மாஸ்டர் இதுக்கு காரணம் நான் இல்ல, அண்ணன் தான். ஏதாச்சும் அபராதம் போடுற மாதிரி இருந்தா அண்ணன் பேர்ல போட்டு விட்டுருங்க. ஓகே, பின்னாடி பக்கத்து அப்படியே தான் விட்டுருக்காப்ல. அதனால அதுல ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு பாடி செக்கிங் நைட்டு மில்லட்டு நாளைக்கு பாப்போமா.